ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. நோ ரிட்டர்ன் இயர்ஸ். சில வருஷங்கள்ல ஸ்டாக் மார்க்கெட்ல ரிட்டர்னே பண்ண முடியாது. சில வருஷங்கள்ல ஸ்டாக் மார்க்கெட் கீழே கூட போகும், நம்ம போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டோட சேர்ந்து கீழே போகும். இந்த நோ ரிட்டர்ன் இயர்ஸ்லயும் கீழே போகக்கூடிய நெகட்டிவ் ரிட்டர்ன் இயர்ஸ்லயும் நம்ம என்ன பண்றோம்? 90% ஆஃப் த பீப்புள் வேடிக்கை தாங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8% ஆஃப் த பீப்புள் ஏற்கனவே தாங்க வாங்கின ஸ்டாக்ஸையே தொடர்ந்து கீழே ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. மார்க்கெட் மேலே இருக்கு, அந்த இடத்துல நீங்கள் சில ஸ்டாக்ஸை வாங்குறீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகுது. மார்க்கெட் மேலே இருக்கும்போது நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸ் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு சரியா பட்டிருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்த பிறகு வேற ஸ்டாக்ஸ் இந்த மேலே வாங்கின ஸ்டாக்ஸை விட அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ மார்க்கெட் மேலே இருக்கும்போது வாங்கின அதே ஸ்டாக்கு கீழே வரும்போது ஆவரேஜ் பண்ணாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மற்ற ஸ்டாக்ல பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில இன்வெஸ்ட் பண்ற வாய்ப்பை கவனிக்க தவறுறீங்க. இதுதான் நிறைய இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய தவறு. இந்த தவறை தவிர்த்து ஒவ்வொரு காலச்சூழலையும் என்கிட்ட பணம் இருக்கு, இந்த பணத்தை நான் எந்த இடத்துல போட்டா எனக்கு பெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சமரசம் இல்லாமல் எந்த பயசும் இல்லாம அன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் ஹை ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து ஆவரேஜ் பண்ற அந்த பழக்கம் இருக்கு பாருங்க, கண்மூடித்தனமான பிளைண்ட் பையிங் என்ற வகையை சேர்ந்தது. ஸோ மேல ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டேன், அது கீழ் வரைக்கும் ஆவரேஜ் பண்றது மற்ற நல்ல ஸ்டாக்கு வாங்க விடாம உங்களை பண்ணிடும். அது மட்டும் இல்லை சிக்கல், இந்த கீழ் வரைக்கும் ஆவரேஜ் பண்ண ஸ்டாக்கு மறுபடியும் மேல வந்து உங்க காஸ்ட் வர்றதுக்குள்ள நாக்கு தள்ளிடும். பல பேர் பல வருஷங்களை இதை பண்ணியே இழந்துடுறாங்க. ஸோ மார்க்கெட் கீழே வரும்போது கன்விக்ஷனை காமிச்சு பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணியும் அந்த உழைப்புக்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறது. இது ஒரு 8% ஆஃப் த பீப்புள். பட் நான் முதல் சொன்ன விஷயம் 90% ஆஃப் த பீப்புள் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. மார்க்கெட் அதிக ரிட்டர்ன் கொடுக்காத காலத்தில் என்ன செய்யறீங்க அப்படிங்கிறதா மார்க்கெட் மறுபடியும் உயர்ந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரப்போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்குது. அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது, பிளைண்டா ஆவரேஜ் பண்றது, இந்த 2 தப்பை தவிர்க்கணும். மைனஸ்ல என் போர்ட்ஃபோலியோ இருக்கு, இந்த ஸ்டாக் எல்லாம் கீழே வந்திருக்கு, அதை நான் ஏன் இப்போ வாங்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க தான் இந்த 90% எதுவும் பண்ணாம வேடிக்கை பார்க்குறவங்க. அதுவும் வேற ஒரு ப்ராடக்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ பிஎம்எஸ்ஓ வேற எங்கேயோ போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் நான் பணமே போட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா உட்காந்துருப்பாங்க. மார்க்கெட் நல்லா சரிஞ்சு வந்திருக்கும், வேல்யூவேஷன்லாம் அப்படியே ஜூஸியா இருக்கும். ஐயோ இந்த லெவல்ல வாங்கினா இவங்க பணம் பண்ணுவாங்களேன்னு அவங்களுக்கு ஆலோசனை வழங்குறவங்க எல்லாம் ரொம்பவே ஏங்குவாங்க. ஆனா இவரு பயங்கர பிரஸ்டீஜில் உட்காந்துருப்பார். என் போர்ட்ஃபோலியோ மேல வரட்டும், அதுக்கப்புறம் தான் நான் காசு போடுவேன். இது 90% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். இது மற்றவங்க சொல்லி கேட்கிறவங்க செய்யற தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், தானே செய்யறவங்களும் இந்த தப்பை பண்ணுவாங்க. அவங்களும் அந்த 90க்குள்ள அடக்கம். சந்தை கீழே வந்துச்சுன்னா அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கும். உங்க முதலீடு எவ்வளவு தரம் வாய்ந்தது அப்படிங்கிறது அந்த பங்கு விலை கீழே வருவதற்கு ஒரு காரணமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈரான்ல ஒரு போர் நடக்கலாம், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வரலாம், வறட்சி இருக்கலாம், மழை பொய்க்கலாம், ரூபாய் மதிப்பு திடீர்னு சரியலாம், எஃப்ஐஐ பணத்தை எல்லாம் வெளியே எடுத்துட்டு தொடர்ந்து வெளியே போகலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கும். இந்த காரணங்கள் நிரந்தரம் இல்லை. போர் இருந்தால் அது முடிஞ்சிடும், வறட்சி இருந்தால் அடுத்த வருஷம் நல்ல மழை வந்துடும். பணத்தை வெளியே ஒருத்த எடுத்துட்டு போயிட்டே இருந்தானா வேற ஒருத்த வந்து மறுபடியும் இந்தியாவில் முதலீடு செய்வான். இப்படி மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ மார்க்கெட் எப்போ இந்த மாற்றங்களை பார்த்து பயந்து ஒரு சரிவை சந்திக்குதோ, அல்லது இந்த மாற்றங்களின் காரணமாக ஒரு சரிவை
எதிர்கொள்கிறதோ அந்த நேரம் வாங்குவதற்கான ஒரு நேரம், வேடிக்கை பார்ப்பதற்கான நேரம் இல்லை. ஸோ நெகட்டிவ் ரிட்டர்ன் இருக்கு அல்லது நோ ரிட்டர்ன் இருக்கு அப்படின்றது அந்த நேரத்துல முக்கியம் இல்லை. அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணேன், என்னுடைய அனுபவத்துல இது மாதிரி காலங்கள் எனக்கு அதிகம் உழைக்க வேண்டிய நேரங்கள், எப்படியாவது எங்கேயாவது பணத்தை லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணி எங்க இன்வெஸ்ட் பண்ணவோ ஹை கன்விக்ஷனோட அந்த இடத்துல தவறாம இன்வெஸ்ட் பண்ண முயற்சிப்பேன். தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். தோல்வி அடைந்த பங்குகள், சராசரியான முதலீட்டு முடிவுகள் அல்லது முழு பொட்டன்ஷியலை வெற்றியை கொடுத்த பங்குகள், இங்க இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எடுத்து இந்த புதிய வாய்ப்புகள்ல முதலீடு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு, ஒரு போர்ட்ஃபோலியோவை இன்னும் சரியான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு மார்க்கெட் விழுகின்ற காலங்களும் ரிட்டர்ன் இல்லாத காலங்களும் ரிட்டர்ன் நெகட்டிவா இருக்கக்கூடிய காலங்களும் நமக்கு உறுதுணை. அந்த காலங்கள் இல்லைன்னா ஹை ரிட்டர்னே கிடையாது. இதுதான் என்னுடைய சொந்த அனுபவம். இதைத்தான் நான் பலருக்கும் சொல்லிக் கொடுக்க முயற்சிக்கிறேன். ஆனாலும் முக்காவாசி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன் நல்லா வரணும், ரிட்டர்ன் நல்லா வந்தா இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய பிளே புக். இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் நெகட்டிவ் இருந்தா நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் உங்களுக்கு தன்னால கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் சரியும் போது இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட் கீழே வரும்போதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். வாய்ப்பு உங்களுக்கு சரியாக தோன்றும் போதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் என்னுடைய பிளே புக். ஸோ இந்த 90% பண்ணக்கூடிய விஷயத்துக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். இதை தானே முதலீடு செய்பவர்களும் பிராக்டிஸ் பண்ணலாம், அல்லது ஆலோசகர்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களும் தாராளமா பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ரிட்டர்ன் இல்லாத ஆண்டுகள், ரிட்டர்ன் நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஆண்டுகள் விரையப்படக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாத காலங்கள். அந்த பீரியடை ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டியது ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் அதிக பயன்களையும் பலன்களையும் அள்ளி கொடுக்கும். ஸோ வை வேஸ்ட் அ கிரைசிஸ், வை வேஸ்ட் அ பீரியட் ஆஃப் நோ ரிட்டர்ன் ஆர் நெகட்டிவ் ரிட்டர்ன்? டைமை எப்படி இன்வெஸ்ட் பண்ணி லாபத்தை உருவாக்க செலவிட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கத்துக்கணும். அதுதான் இந்த வீடியோல இந்த விஷயத்தை நம்ம இங்க பேசுறதுக்கான நோக்கம். இந்த நோக்கம் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டால் நல்ல ரிட்டர்ன் வரணும்ன்ற உங்க அல்டிமேட் நோக்கமும் நிறைவேறும். அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.